இன்றைக்கு பார்க்க இருக்க காரியம் என்னவென்றால் 3 சிலுவைகள். வேதத்தில் சிலுவை என்பது மிக முக்கியமான ஒரு காரியம். பூமியில 3 விதமான சிலுவைகள் உள்ளன. ஒன்று யூதர்கள் பயன்படுத்துகிற சிலுவை, அது 4 திசையிலும் ஒரே அளவிலே இருக்கும். இரண்டாவது கிறிஸ்தவர்கள் அல்லது இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் பயன்படுத்துகிற சிலுவை, அதில் ஒரு பாகம் மாத்திரம் கொஞ்சம் நீளமாக இருக்கும். மூன்றாவது ஒரு சிலுவை இருக்கிறது, அது இப்ப புதிதாய் தோன்றினதல்ல, அது சாத்தானுடைய சிலுவை என்று சொல்லுகிறார்கள். இதே சிலுவையை தலைக்கீழ அடித்து வைத்திருப்பார்கள். அது ஏன் நடக்குது தெரியல. அப்படின்னா நீங்க ஆங்கில படங்கள் பார்ப்பீர்கள் என்றால் இந்த சிலுவை அப்படியே இப்படி திரும்புவதை பார்க்கலாம். தலையாற்றத்தை பார்த்தா நீங்களும் பார்த்துக்கிறீங்க, நல்லா தெரியுது. பைபிள் வாசிக்க சொன்னா படம் பார்த்துனுக்கிறீங்க. ரைட், ஓகே. வேதத்தில் அப்ப 3 சிலுவைகளை குறித்து நாம் பார்க்க போகிறோம். எடுத்து வாசிக்கலாம் வேதத்திலிருந்து ஒரு பகுதியை. யோவான் 19ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவர் தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு எபிரேய பாஷையிலே கொல்கதா என்று சொல்லப்படும் கபாலஸ்தலம் என்கிற இடத்திற்கு புறப்பட்டு போனார். இங்க பாருங்களேன், நீங்க எந்த இடத்துல வாசித்தாலும் அதே காரியம் தான் வரும். 19 17 ரைட். 3 பகுதியாக அங்கே இருக்கிறது. நீங்கள் எங்கே வேணால் வாசிக்கலுங்க. இயேசு என்ன பண்ணார்னா அவருடைய சிலுவையை சுமந்து கொண்டு எங்கே போனாரா? கொல்கதா என்ற இடத்திற்கு போனார். கொல்கதா அப்படின்னா நீங்க அரமிக்கல வாசிப்பீங்க அப்படின்னா அது மண்ட ஓடு அல்லது வழுக்கு மண்ட ஓடு என்று இருக்கும், அல்லது என் தலையை போல இருந்தாலும் இருந்திருக்கும், எனக்கு தெரியல, எனக்கு இருக்கு, ஓகேவா? அல்லது லத்திய மொழியில வாசித்திருப்பீர்கள் என்றால் அது கால்வரி என்று இருக்கும். கால்வரி என்றாலும் கொல்கதா என்றாலும் ஆல்மோஸ்ட் ஒரே அர்த்தம் தான். என்னன்னா தலை அப்படின்னு அர்த்தம். தலை அப்படின்னு அர்த்தம். அப்ப தலை மேல நிறுத்தப்பட்ட சிலுவையை அல்லது நிறுத்தி வைப்பதற்காக இயேசு ஒரு சிலுவையை தான் சுமந்து சென்றார். ஆனா அங்கே போன பிறகு நடந்தது நமக்கு தெரியும். 3 சிலுவைகள் நிறுத்தப்பட்டன என்று நாம் பார்க்கிறோம். அதுல ஒரே ஒருத்தனுக்கு தான் ரொம்ப அன்பளிப்பு கிடைத்தது. என்னவென்றால் மத்தேயு 27ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் நமக்கு தெரியும். அவனுக்கு மாத்திரம்தான் கொஞ்சம் லக்கு அடைச்சிது. என்ன லக்கு அப்படின்னா இயேசு சுமந்து கொண்ட சிலுவையை அவனும் கொஞ்ச நேரம் சுமப்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. ஒருவேளை வேதம் சொல்லுகிறது தன் சிலுவை எடுத்துக்கொண்டு வருகிறவன் தான் பின்னாடி வர முடியும் என்று பார்த்தாலும், ஆனா இயேசுடைய சிலுவையை சுமப்பதற்கு ஒருத்தனுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது. அது ரொம்ப நேரம் கிடைச்சதா அப்படின்னா தெரியல. அவர் கொஞ்ச தூரம் பிரயாணிக்கிற வரைக்கும் அவருடைய சிலுவையை தன் தோளின் மேலே சுமந்து செல்வதற்கு ஒரு அருமையான வாய்ப்பு கிடைச்சது. அது உண்மையிலே நான் அந்த பகுதியை வாசிக்கும் பொழுது அவன் செய்த புண்ணியமோ அல்லது அவன் முன்னோர்கள் செய்த புண்ணியமோ என்னன்னு தெரியல, இயேசுடைய சிலுவையை அவன் ஒருவன் மாத்திரம்தான் சுமந்தான் என்று நாம் பார்க்கிறோம். அடுத்தபடியா நம்ம பார்க்க இருக்க காரியம் என்னவென்றால் இங்கே மத்தேயு 27ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் வரும்பொழுது நம்ம வாசிக்கலாம். மத்தேயு 27:38. அப்பொழுது அவருடைய வலது பக்கத்தில் ஒருவனும், இங்க பாருங்களேன், 2 சைட்லையும் ஒவ்வொருத்தரும் நிறுத்தி வைத்தார்கள். வலதுபுறத்திலையும் ஒருவனையும் அவருடைய இடது பக்கத்தில் ஒருவனுமாக 2 கல்லர் அவரோட கூட சிலுவைகளில் அறையப்பட்டார்கள். 2 கல்லர்களை இயேசுவோடு சேர்ந்து 3 சிலுவையாய் இப்பொழுது கொல்கதா மேல இருக்கிறது. 3 சிலுவையும் 3 விதமான காரியங்களை இந்த பூமியிலே சொல்லுகிறதா இருக்கிறது. ஒருவேளை நீங்க கழுத்துல சிலுவை போட்டிருந்தா தவறல்ல, அல்லது காதுல சிலுவை போட்டிருந்தா தவறல்ல. காதுல யாரா போட்டிருக்கீங்களா? தப்பு கிடையாது. அல்லது நீங்க உங்க எப்படி சொல்றது, நெஞ்சில தான் மாட்டிக்குவாங்க பெரிய சிலுவையா, காதுல போட மாட்டாங்களா? அப்படியா? போடுவாங்க. நான் ஒரு இங்கே நம்ம சபையில் பார்க்கல, பல சபைகளை பார்த்துருக்கேன். ஒருவேளை நீங்கள் நெஞ்சியில் வயிற்றுல வரைக்கும் சிலுவை வர வரைக்கும் பெருசாக போட்டிருந்தாலும் கவலை இல்லை. ஆனால் சிலுவையில் எந்த சிலுவையை நீங்கள் சுமக்கிறீங்க என்பது தான் ரொம்ப அவசியமான ஒரு காரியம். ஒருவேளை உங்கள் கையில் இருக்க சிலுவை இப்படி இருக்கு அப்படின்னா, இப்படி தான் இருந்ததா அப்படின்னா எனக்கு தெரியாது.
எனக்கு தெரியாது. ஏன்னா ஒருவேளை நான் 2000 வருஷம் டைம் லைனில் திரும்ப போய் பார்க்கணும் அப்படின்னா பார்த்துட்டு வந்து உங்களுக்கு சொல்கிறேன். என்கிட்ட டைம் மிஷினு கிடையாது. அப்போ யூதர்களுடைய சிலுவை எப்படி இருந்திருக்கும் என்று பார்ப்போம் என்றால் ஆராய்ச்சி சொல்லுகிறது 4 சைடும் ஒரே மாதிரி தான் இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். அதில் எந்த பக்கம் தலை இருந்திருக்கும், எந்த பக்கம் கால் இருந்திருக்கோ, எந்த பக்கம் கை இருந்திருக்கோ, எந்த பக்கம் இன்னொரு கை இருந்திருக்கும் என்றெல்லாம் தெரியாது. ஆனால் ஒன்று தெரியும், சிலுவை என்பது ஒரு மனிதனை அவமானப்படுத்தக்கூடிய ஒரு சிம்பலா இருக்கிறது. ஒருத்தனை அசிங்கப்படுத்தணும் அப்படின்னா அவன் என்ன பண்ணுவாங்களாம், சிலுவையில ஏற்றுவார்கள். அதுவும் கபால ஸ்தலம் என்று சொல்லும் பொழுது தலைக்கு மேல அது இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் பட்டணங்களிலே யார் இருந்தாலும் அல்லது அவ்வழியில யாரு சென்றாலும் இந்த மூவரும் அவமானப்படுத்தப்பட்டவர்களாய் காட்சியளிக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக சிலுவையிலே இயேசுவை அடித்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். கட்டினாங்களோ அடிச்சாங்களோ ஆணி அடித்தார்களோ அது அவங்க விட்டத்தை விட்டுறேன். ஆனா என்னவோ ஒண்ணு, ஒரு காரியம் என்னவென்றால் மூவரையும் அவமானப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே சிலுவையை தேர்ந்தெடுத்தார்கள். ஒருவேளை நீங்க யோசிக்கலாம், என் வாழ்க்கையில நான் சிலுவையை சுமந்து கொண்டிருக்கிறேன், சிலுவையை நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், கழுத்துல மாட்டிக்கொண்டிருக்கிற அப்படின்னாலோ ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, சிலுவை உங்களை அவமானமாய் காட்டுகிறதாய் இருக்கிறது. ஒருவேளை நீங்க என்ன அவமானம் என்று நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், நீங்க ரட்சிக்கப்படாம சிலுவை சுமப்பீர்கள் என்றால், பல காரியங்களை பார்த்தீங்கன்னா இந்துக்களுக்குள்ள என்ன பண்ணுவாங்க, சிலுவையை போட்டுட்டு இருப்பாங்க. அது ஒரு ஃபேன்சியான பொருளாய் மாறிவிட்டது. கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம் சொந்தம் அல்ல. சிலர் பார்த்தீங்கன்னா வீடுகளிலே சிலுவை வாங்கி மாட்டியிருப்பாங்க. இந்துக்கள் வீட்டுகளில், முகமதியர் வீட்டில் சிலுவை, அது அவங்களுக்கு ஒரு ஃபேன்சியான பொருள். ஆனால் கிறிஸ்தவர்களுக்கு சிலுவை எப்படி மாறியது என்றால், ஒருவேளை யூத கலாச்சாரத்தின்படி இன்றைக்கு அந்த இடம் எப்படி இருக்கு என்றால் ஒரு அருமையான இடமாய் இருக்கிறது. அங்க தினந்தோறும் காலை தொடங்கி மாலை வரைக்கும் ஆராதனை நடந்து கொண்டிருக்கிறது. காலை தொடங்கி மாலை வரைக்கும் அங்க தூபம் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு மாத்திரம் அந்த சிலுவை வேறு விதமாய் காட்சியளிக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். நீங்க இன்னைக்கு போனாலும் அந்த இடத்துல 24/7 கத்தோலிக்கர்களும் அல்லது அங்க இருக்கிற யூதர்களும் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, எதையாவது ஒன்று பண்ணிக்கொண்டே இருக்கிறாங்க. அது அவர்களுக்கு வருமானம் தருகிற இடமாய் மாறிவிட்டது. என்ன தருதான்? நம்மளுங்க எதெல்லாம் பணமாக்கணும் தெரியாமலே பணமாக்கிட்டாங்க. நல்ல வேலை இயேசு தாஜ்மஹால் பக்கத்தில் வரல. அங்க ஒரு கூடாரம் கட்டி உலகத்தின் அதிசயம் சொல்லி டிக்கெட் வாங்கியிருப்பாங்க. இன்னைக்கு இயேசு மரித்த இடம், அது கல்லறையா இருந்தாலும், அது உயிர்த்தெழுதலான இடமா இருந்தாலும், அல்லது சிலுவை அறையப்பட்ட இடமா இருந்தாலும், அது ஒரு காட்சி பொருளாய் பலருக்கு மாறிவிட்டது. ஆனால் சிலருக்கு எப்படி இருக்கிறது என்றால் அது ஒரு புனித பயணமாகவே இருக்கிறது. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா எங்கே போகிறீங்கன்னா ஹோலி லேண்டு போகிறேன்னு வாங்க. ஹோலி லேண்ட் நீங்கள் நெட்டில் பார்த்தீங்கன்னா கூட சொல்லுவாங்க, ஹோலி லேண்ட் ட்ரிப்பு போகிறாங்க அப்படின்னா இஸ்ரேல், யோர்தான், எகிப்து போன்ற 3 நாடுகளுக்கும் அழைத்து செல்லுவாங்க. அதுலேயும் விசேஷமாக கொல்கத்தாக்கும் கெத்செமனேக்கும் கூட்டு போவது விசேஷமான காரியம். எதற்கு என்றால் அநேகர் அந்த இடத்துல ஒரு முறையாவது போய் பார்க்க வேண்டும் என்று விரும்புவார்கள். நம்ம ஒருவேளை மற்ற மதங்களில் பார்ப்போம் என்றால் ஒரு முறையாவது எங்க போடணுமா, சவுதி அரேபியாவுக்கு போயிடணும். அதே போல கிறிஸ்தவங்களாக இருக்கிறவங்க ஒரு முறையாவது எங்க போயிடணும், பரலோகம் போயிடணும். நீங்க இஸ்ரேலுக்கு போகணும்னு சொல்லுவீங்கன்னு நினைச்சேன். அப்படி யோசிச்சிருந்தீங்கன்னா நான் அது ஆள் இல்லை. ஒரு முறையாவது எங்க போயிடணும், பரலோகம் போயிடணும். நீங்க இஸ்ரேலுக்கு போக வேண்டும் என்று எண்ணுவீர்கள் என்றால் கவலை அல்ல, உங்களுக்கு வலதுபுறத்தில் இருந்த சிலுவை உங்களுக்கே சொந்தமாய் மாறுகிறது. ஏனென்றால் இன்றைக்கு 3 சிலுவையில் முதல் சிலுவை 2 சிலுவையை பார்க்க போறோம். ஒரு சிலுவை வலதுபுறத்தையும், ஒரு சிலுவை எங்க இருந்தது, இடப்புறத்திலையும் இருந்தது என்று பார்க்கிறோம். இந்த 3 சிலுவைகளில் 2 சிலுவையில் தொங்கினவர்களை குறித்து அருமையா மூப்பரையா சொன்னாரு. 4 சுவிசேஷங்களில் 3 விதமாய் சொல்லுகிறது. ஒன்று குற்றவாளி என்று சொல்லுகிறது, ஒன்று ரிபல்லியஸ் என்று சொல்லுகிறது, ஒன்று பாவம் பண்ணினவர்கள் என்று சொல்லுகிறது, 4வது ஒன்று சொல்லுகிறது எதுவுமே இல்லாத 2 நபர்கள் என்று சொல்லுகிறது. சோ எப்படி வேணா இருக்கட்டும், இந்த 2 பேருமே அழகான மனிதர்கள் தான் என் பார்வையில். 2 பேருமே ஏன் தெரியுமா, யோசிச்சு பாருங்களேன். இந்த சொர்க்க வாசல் ஒன்று திறக்கும் தெரியுமா உங்களுக்கு? அங்க போய் செத்துட்டா எங்க போயிடுவாங்களாம்?
இந்த ரெண்டு பேருமே என்னை பொறுத்த வரைக்கும் நல்லவனுக்கு தாங்க. இயேசு எங்க மரிக்கிறாரோ அதே இடத்துல மரிப்பதற்கு ஒரு வாய்ப்பு, அதே நாளில் மரிப்பதற்கு ஒரு வாய்ப்பு, அதே தருணத்தில் தங்கள் ஜீவனை விடுவதற்கு ஒரு அருமையான வாய்ப்பு. யோசிச்சு பாருங்களேன், அதே இடத்துல சாவணும். நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்களேன். என் ஜீவனை இயேசு செத்த இடத்துல போய் செத்து பாருங்களேன். வேணா கொல்கத்தாக்கு போக நான் டிக்கெட் அனுப்புறேன், அங்க போய் வேணா செத்து பாருங்க. வாய்ப்பே இல்லை. நீங்க தூக்கலாம் மாட்டிக்கவும் முடியாது, சிலுவையில் அறையவும் முடியாது. அந்த இடத்துல நீங்க சாகவே முடியாது. அந்த இடம் ஒரு புனித இடமாய் மாற்றி விட்டார்கள். ஆனால் இந்த ரெண்டு பேருமே அவங்களுக்கு என்னென்ன பேர் வேணா வைத்துக் கொள்ளுங்க. நீங்க கள்ளன் வைத்துக் கொள்ளுங்க, அல்ல குள்ளன் வைத்துக் கொள்ளுங்க, அல்ல திருடன் வைத்துக் கொள்ளுங்க, அல்ல ரெபலியஸ் மேன் வைத்துக் கொள்ளுங்க, எப்படி வேணா வைத்துக் கொள்ளுங்க. அவங்களுக்கு கிடைச்ச பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, they are dying with a Christ. கிறிஸ்துவுடனே அவர்களுடைய ஜீவனும் பிரிய போகிறது என்று நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கை அப்படிதான். நானும் சர்ச்சுக்கு வரேன், நானும் மரிப்பேன், நான் மரித்தாலும் என்ன சொல்லுவாங்க, கிறிஸ்துவுக்குள் நித்திரை. என்ன பேரு? இப்போ ரெண்டு பேர்ல ரெண்டு கேரக்டர் இருந்தது. ஆனா நம்ம சொல்லும் போது எப்படி சொல்லுகிறோம், கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடை. இப்ப ரெண்டு பேருமே எங்க இருக்கிறாங்க? கொல்கத்தா மலை மேல இருக்கிறாங்க. ரெண்டு பேருக்குமே அருமையான ஒரு வாய்ப்பு. இயேசு ஜீவன் விடும்போது அழகாய் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சி அவங்க கண்கள் முன்பதாக அழகான காட்சியாய் நிற்கிறது. சுத்தி அவரை சுத்தி எல்லாருமே இருக்கிறாங்க. அம்மா சொன்னது போல போர் சேவர்கள் இருந்திருக்கலாம், அம்மா இருந்திருக்கலாம், யோவான் இருந்திருக்கலாம், தூரத்தில் வேடிக்கை பார்த்தவங்க எல்லாம், மாரல் அடிச்சு புலம்புனவங்க இருந்திருக்கலாம், வழியில போனவங்க தலையாட்டி நெக்கல் பண்ணினவர்களும் இருந்திருக்கலாம். ஆனா என்ன இருந்தாலும் பக்கத்தில் நின்று பார்க்கிற ஒரு பாக்கியம் அவங்களுக்கு கிடைத்தது. யோசிச்சு பாருங்களேன். சில நேரத்தில் திடீர்னு ரோட்டில் பார்த்தீங்கன்னா ஒரே கூட்டமாக இருக்கும், ஒரே கூட்டமாக இருக்கும். அது கொஞ்சம் தூரத்தில் பார்க்கும்போது பெரிய பெரிய வேன்லாம் நின்னா நம்ம தானாக வண்டி நிறுத்திட்டு போயிடுவோம். ஏன்னு கேளுங்களேன், அங்கே ஷூட்டிங் நடக்கும். ஷூட்டிங்கில் போய் யாரை பார்க்க போகிறோம்? அங்கே எவ்வளோ பெரிய லைட்டு வச்சுக்கிறாங்க, அந்த லைட்டு எவ்வளோ வெளிச்சமாக வருதுன்னு பார்க்க போகிறோம்? ஒன்றும் கிடையாது. அங்கே யார் நடிக்கிறா, அந்த மூஞ்சி தெரிஞ்ச மூஞ்சா தெரியாத மூஞ்சா, அந்த மூஞ்சி அவிஞ்ச மூஞ்சா அவியாத மூஞ்சா, இவ்வளோ தான் பார்க்க போகிறோம். அப்படியே நமக்கு பிடிச்ச மூஞ்சி அங்கே இருந்ததுன்னா அவங்க எங்கேயோ இருப்பாங்க, நம்ம எங்கேயோ இருந்து என்ன பண்ணுவோம், ஒரு செல்ஃபி எடுத்துக்குவோம். வந்து வீட்டெல்லாம் சொல்லுவோம், அந்த ஷூட்டிங் நான் நேரில் பார்த்தேன் தெரியுமா, அந்த காட்சியை அந்த படத்தில் வருதான்னு நான் பார்த்துணும், அதுக்காக தான் போய் பார்த்தேன், வேற எதுக்கும் போல. நம்ம பார்த்த காட்சி ஷூட் பண்ணாங்கல்ல, அந்த காட்சி அந்த படத்தில் வருதா அப்படின்றத பார்க்கறதுக்கு தான் சினிமாவுக்கு போனோம், வேற எதுக்குமே கிடையாது. அப்போ யோசிச்சு பாருங்களேன், பக்கத்தில் நின்று பார்க்க ஒரு அருமையான வாய்ப்பு அந்த ரெண்டு பேருக்குமே கிடைத்தது. ரெண்டு பேருக்குமே கிடைத்தது. யோசிச்சு பாருங்களேன், சர்ச்சுக்குள்ள வர எல்லாருக்குமே ஒரு வாய்ப்பு இருக்கு. பரிசுத்த ஆவியானவர் யார் என்பதை அறிந்து கொள்ளுகிற வாய்ப்பு. இன்றைக்கு நீ பரிசுத்த ஆவியானவரை எப்படி எடுத்துக்கொள்ளுகிறாய் என்பதுதான் உன் கையில் இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவரை ஏற்றுக்கொள்வது, ஏற்றுக்கொள்ளாமல் நிராகரிப்பது, அது உன்னுடைய கையில் இருக்கிறது. இப்ப பாருங்களேன், ரெண்டு பேரும் பார்க்கறாங்க. அவங்க ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் சொன்ன பாக்கியவான்கள். ஏனென்றால் இயேசு மரித்த இடத்துல அவங்க மரிக்கிறாங்க. ரெண்டாவது, they are gifted to see the whole scene. அங்க நடந்த மொத்த காட்சியும் அழகா கண்ணால பார்த்த சாட்சிங்க. அவங்க தான் முதல் சாட்சி. ஒருவேளை கீழே நின்றுவன், ஒருவேளை போர் சேகர் மறைத்து கொண்டிருக்கலாம், அல்லது வேற யாரா மறைத்து கொண்டிருந்திருக்கலாம். இவங்க அழகா நேர்ல அழகா பார்க்கிற ஒரு பாக்கியம் கிடைத்தது. பார்க்கிற பாக்கியம். பலர்லாம் அப்படிதான் வேத வசனத்தை கேட்கும் பொழுது அவங்க எல்லாத்தையும் பார்ப்பதற்கு, சபையில வரும்போது எல்லாத்தையும் பார்ப்பதற்கு ஒரு பாக்கியம் கிடைக்கும். ரெண்டாவது, ஒரு மூணாவது ஒரு காரியம் தெரியுமாங்க, இயேசு பேசின வார்த்தையை சுத்து இந்த 4 சுவிசேஷங்கள்ல எழுதியிருக்க தவிர கரெக்டா என்ன பேசினாரு, என்ன டோன்ல பேசினாருன்னு யார் கேட்டிருப்பான்னு நினைக்கிறீங்க? இந்த ரெண்டு கல்லனுங்க தான் கேட்டிருப்பான், வேற யாரும் கேட்டிருக்க மாட்டாங்க. அவர் மூச்சு வாங்கி விட்டாரா, ஐயா சொன்ன மாதிரி தலையை சாட்சி விட்டாரா அப்படின்றதெல்லாம் யார் சாட்சி? முதல் சாட்சி. யோசிச்சு பாருங்களேன், அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையோட எக்ஸ்பிரஷன்ஸை அழகா கேட்டு ரசிக்கிற அளவுக்கு ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு பெரிய பாக்கியத்தை கொடுத்தா. இன்றைக்கு நமக்கு கூட அந்த ஒரு பாக்கியம் கொடுத்துருக்க. என்ன தெரியுமா? சபையில் வந்தா வேத வசனத்தை அழகாய் கேட்பதற்கான. ஆனால் யார் பரலோகம் போவான்னு எனக்கு தெரியாது. வேதம் சொல்லுகிறது, நீங்கள் ஒருவரையும் என்ன பண்ணக்கூடாதான், நியாயம் தீர்க்க. ஆமாம், நம்மை நாமே நிதானித்தறிந்தால்
விட்டுருங்க. இப்போ நான் உங்களுக்கு தீர்ப்பு சொல்றதுக்கெல்லாம் வரல. யோசிச்சு பாருங்க, இப்படிப்பட்ட பாக்கியம் சபைகளிலும் ஆண்டவர் கொடுத்து கொண்டிருக்கிறார். மூன்றாவது ஒரு பெரிய காரியம் தெரியுமாங்க, இவங்க 2 பேருக்குமே ஒரே மாதிரி காரியம். இந்த 2 கல்லர்களும் ஒரே மாதிரி காரியம். இப்பதான் பார்க்க போகிறோம். வலதுபுறத்தில் இருந்த இடதுபுறத்தில் இருந்த 2 சிலுவைகளுடைய முக்கியத்துவமான காரியம் நமக்கு நல்லா தெரியும். ஒருத்தன் நல்லவன், ஒருத்தன் நல்லவன், இன்னொருத்தன் சொல்ல மாட்டீங்களே, அவன் கெட்டவன்லாம் கிடையாது, அவனும் நல்லவன் தான். என்னன்னா அவனுக்கு புரிந்து கொள்வதற்கான நேரம் காலம் அவகாசம் இல்லை. அவன் கெட்டவனா இருந்தா இயேசு பக்கத்தில் நின்று இருக்க முடியாது. யோசிச்சு பாருங்களேன், நம்ம எல்லாம் வேதத்தை அவன் ஒரு பேட் தீஃப் அல்லது கெட்டவன் அப்படின்லாம் சொல்லுவோம். என்னன்னா he could not realize that he is standing beside the Christ. அவன் கிறிஸ்துவ அருகில தொங்கிக் கொண்டிருக்கிறான் என்பதை அவன் உணர்ந்து வருவதற்கு அவன் மூளை இடம் கொடுக்காம போய்விட்டான். மூளை சிலர்லாம் பார்த்தீங்கன்னா மணி 2:15 எப்போ பாசம் முடிப்பீங்க, சாம்பார் சோறு ரெடியாக இருக்குது அப்படின்ற மாதிரியே இருக்கும். இல்லைன்னு சொல்லல, சாம்பார் சோறு தானே தெரில, ஓகே அவங்களுக்கும் தெரில. இவர் சிக்கன் பிரியாணியாக இருந்தாலும் கவலைப்படாதீங்க, சாப்பிட்டுட்டு போங்க ஆமேன்னு சொல்லிட்டு. இப்போ யோசிச்சு பாருங்களேன், இவனுக்கு மூளை மட்டும்தான் வேலை செய்யலை. மூளை மட்டும் தான் வேலை. ஏன்னா 2 பேருமே நல்லவங்க தான் ஏன் பார்வையில். ஏனென்றால் நீங்கள் அதை எப்படி வேணால் எடுத்துக்கொள்ளுங்க, ஒருத்தங்கிட்ட இருந்ததும் இன்னொருத்தங்கிட்ட இல்லாததை குறித்து நாம் பார்க்க போகிறோம். முதல்ல இந்த வலதுபுறத்திலேயோ அல்லது இடப்புறத்திலேயோ இருந்த ஒருவனுடைய வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னா, அவன் என்ன நடந்தாலும் குறை சொல்லிக்கிட்டே இருந்தான். என்ன நடந்தாலும் என்ன சொல்லுவானா, நீங்கள் தலையை வாரிக்கிட்டு எண்ணெய் வச்சுக்கிட்டு வந்தா சர்ச்சுக்கு எப்படி வந்திருக்கு பாரு, எண்ணெய் வச்சுன்னு வழுவழுன்னு. உக்காந்து எழுந்து போனால் சேரெல்லாம் எண்ணெயாக இருக்குது சொல்லுவார். நம்ம சேர் துடைக்கிறா யார் இருந்தாலும். அப்புறம் யோசிச்சு பாருங்களேன், இந்த ஒரு கள்ளன் கிட்ட அல்லது இன்னொரு ஒரே ஒரு ஆளுக்கிட்ட ஒரு டிராபேக் இருந்தா தெரியுமா, he was keep on mocking things. எல்லாவற்றையும் அவன் நக்கலா கிண்டல் அடித்து அவன் குறை பேசிக்கொண்டே இருந்தான். அதுதான் ஒரே ஒரு பிரச்சனை, அவன் வாய்க்கு என்ன இல்லை, கண்ட்ரோலு இல்லை. இன்னொருத்தனுக்கு வாய்க்கு கண்ட்ரோல் இருந்தது, பரலோகம் போயிட்டான். இன்னொருத்தனுக்கு வாய்க்கு கண்ட்ரோல். சபையில் வரும்பொழுது இயேசு கிறிஸ்துவுடைய இரு பக்கத்தில் இருந்தவர்களை நல்லா யோசித்து கொள்ளுங்க. நான் யார் சிலுவையை சுமக்க போகிறேன், எந்த சிலுவை என் கழுத்தில் இருக்கிறது, எந்த சிலுவை என் வீட்டில் இருக்கிறது, அல்லது இன்றைக்கு காலையில் மத்தியத்தில் வந்திருக்கேன்னா எந்த சிலுவை எடுத்துக்கொண்டு போக போகிறேன் அப்படின்றத நீங்கள் நல்லா கூர்ந்து கவனித்து கொள்ளுங்க. என்ன தெரியுமா, ஒருத்தன் வாய் அடங்கா வாயா இருந்தது. இயேசு தொங்கின பொழுது அவன் என்ன பண்ணானோ அப்படின்னு ஊரே பேசிச்சு. 3 நாளில் எழுப்புவேன். இந்த கதையெல்லாம் நடந்ததா இல்லையா? சுற்றி இருந்தவங்க எல்லாம் நீ தேவனுடைய குமாரனாந்தா இறங்கி வா. இவங்க 2 பேருமே அவன் இதெல்லாம் பார்த்து கொண்டு தான் இருந்தாங்க. ஒருத்தன் அதையும் அவங்களோட சேர்ந்து என்ன பண்ணான், கிண்டல் அடித்து கொண்டதான். அதனால தாங்க அவன் பரலோகம் போல. இன்னைக்கு நான் ஒன்று சொல்கிறேன் கேளுங்களேன், நீங்கள் சபைக்குள்ள ஆண்டோடைய சமூகத்தில் வரும்பொழுது ஆவியானவர் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். நீங்கள் ஆவியானவருக்கு முக்கியத்துவம் கொடுக்காம நீங்கள் இந்த ஒருத்தனை போல இயேசுவோட தொங்கின மூவரில் ஒருவனை போல நீங்கள் இருப்பீர்கள் என்றால் நீங்கள் பரலோகம் போகிறது பெரிய கேள்விக்குறியா என்ற. இன்னொருத்தனுக்கு வாய்க்கு கண்ட்ரோல் இருந்தது, அவன் இன்னொருத்தனை அதட்ட வேற செஞ்சான். அப்போவாது அந்த நாய் திருந்து இருக்க கூடாதா? அப்போவாது அவன் தெரிஞ்சிருக்க கூடாதா? சிலர்லாம் நம்ம அப்படிதான் சொன்னால் உடனே என்ன ஆகிடும், மூக்குக்கு மேலே கோவம் தலைக்கு மேலே வந்து தலை விரிச்சு ஆடுமா. அப்போது ஒன்று யோசிச்சு பாருங்களேன், இவன் சொல்கிறான், டேய் நீயும் நானும் எப்படிப்பட்டவங்க, தண்டனையை அனுபவிக்க வேண்டிய ஆட்கள். அப்போ யோசிச்சு பாருங்களேன், இந்த இடத்துல ஒருத்தன் நல்லவன் என்று சொல்வதை விட ஒருவன் சொல்லுகிறதை காரியத்தை பார்க்கும்பொழுது 2 பேரும் ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்கணும். 2 பேரும் ஏதோ ஒரு தப்பு, சிலுவையில் அறைவதற்கு ஏதுவான ஒரு தப்பு பண்ணியிருக்கணும். ஒருவேளை அக்காலத்திலையும் இக்காலத்திலையும் மிகப்பெரிய தவறு என்று ஏற்றுக்கொள்ளப்பட காரியம்னா தேச துரோகம் பண்ணியிருக்கணும். தேச துரோகம். நீங்கள் ஆன்டி இண்டியனாக இருந்தால் உங்களை தூக்கி எங்கே பண்ணணும், சிலுவையில். அப்படி இருப்பீங்கன்னா சொல்லுங்க, நான் போகும்போது சொல்லிடுறேன் அடுத்த வாரத்தில். அப்போ உனக்கு பாருங்களேன், யோசிச்சு பாருங்க, இவங்க ரோமர்களுக்கும் யூதர்களுக்கும் விரோதமாய் செயல்பட்டிருக்கணும். அதுதான் முதல் ரீசனாக இருக்கணும். 2வது ரீசன் ஒருவேளை வேற ஏதாவது காரியமாக இருக்கலாம். என்னன்னா அவங்களுடைய
கலாச்சாரத்துக்கு சீர்கேடு உண்டாக்குறவனாக இருக்கும். இந்த திருநவன், பொய் சொன்னவன், கொலை பண்ணவன், இவனுங்கெல்லாம் பெரிய தண்டனைலாம் கிடையாது. அவங்களாம் பெரிய தண்டனை கிடையாது. அந்த காலத்துல இருந்து நம்ம பண்ணுவாங்க, அதிகபட்சமா வேதத்தின் சட்டத்தின்படியே பெரிய தண்டனை என்பது திருடிட்டாங்கன்னா கையை விட்டுடுவாங்க. திருடினா கையை விட்டுரும். ஆமா, யோசிச்சு பாருங்களேன். ஒருவேளை இன்றைய வரைக்கும் அந்த தண்டனை இருக்கும் என்றால் நிச்சயமாய் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவேன். ஏனென்றால் வருகிற ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவரை எப்படியாவது உங்களுக்கு கையை கொடுங்க, ஆண்டவரை எப்படியாவது உங்களுக்கு காலை கொடுங்கன்ற ஜபம் தவிர வேற எந்த ஜபமும் இருக்காது. யோசிச்சு பாருங்களேன். அப்போ ரெண்டாவது ஒரு காரியம் என்னன்னா, இவங்க ரெண்டு பேருமே ஒரே மாதிரி தண்டனையை அனுபவிப்பதற்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்களாக இருந்தார்கள். ஒருவேளை இன்னொரு படி இந்த காலத்தில் இருந்திருந்தா ஒருவேளை யாரையாவது கற்பழிச்சிருக்கலாம். புரியுதுங்களா? அதெல்லாம் பெரிய தண்டனை இல்லை, கொடுக்க வேண்டிய தண்டனை இல்லை. அப்படிப்பட்ட தண்டனைக்குரியவர்களாக இவர்கள் இருவரும் இருந்தாலும் ஒருவனுடைய வாயை அவன் கண்ட்ரோலில் வைத்திருந்தபடினால அவன் பரலோகத்துக்கு போய்விட்டான். அது வலதுபுறமா இடதுபுறமானு எனக்கு கேட்கக்கூடாது. நான் உடனே வலதுபுறத்தில் இருக்கவங்களே பிதாவின் ஆசீர்வதிக்கப்பட்டவங்களே உள்ள வாங்க, அதனால் உங்கள் ரைட் ஹேண்டில் சிலுவை வச்சா நீங்கள் பரலோகம் போயிடலான்ற கதெல்லாம் நான் ஏமாற்ற மாட்டேன். அந்த டாபிக்லாம் இங்கே கிடையாது. அப்போ ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கங்க, 3 சிலுவை இருந்தது. 3 சிலுவையும் அவமானத்தின் அடையாளமாய் அவர்கள் செய்த காரியத்திற்கு விதிவிலக்காய் மாறினதாய் இருந்தது. ரெண்டாவது ஒரு காரியம், அந்த சிலுவையில் இருந்த மற்ற 2 பேரும் இயேசுவை தவிர 2 பேருமே நல்லவனுங்க தான், பாக்கியவான்கள் தான். அவங்களுடைய எல்லா காரியமும் நன்மையானது தான். நீங்கள் நல்லவங்க தான், நம்மெல்லாம் நல்லவர்கள் தான், இதில் எந்த மாற்றமும் கிடையாது. என்ன தெரியுமா, நம்ம வாய்க்கும் மூளைக்கும் கண்ட்ரோல் இல்லைன்னா நம்ம நிச்சயமாக பரலோகம் போவது கடினமான ஒரு காரியமாக இருக்கும். இயேசு சொன்ன வார்த்தைகளை கேட்டபொழுதாவது அவர் சொன்னது முதல் வார்த்தை என்ன சொன்னார்? மன்னிக்க சொன்னார். அதை கேட்கும் போதாவது இவன், ஆண்டவரே மன்னிக்கிற அளவுக்கு நீ பெரிய ஆள்லாம் எங்க 2 பேரை கூட மன்னிச்சிடுங்க அப்படின்னு கேட்டிருக்கணும்ல. யோசிச்சு பாருங்களேன். இப்போ ஒருத்தர் மன்னிக்கிறாரு அப்படின்னும் பொழுது, மன்னிக்கிற அளவுக்கு ஒரு பெரிய மனிதர் நம் மத்தியில் தொங்குகிறார் என்று அறிந்த பொழுது மன்னிப்பை கேட்டிருக்கணும். சில விசுவாசிகள் நீங்களும் நானும் அப்படிதான், ஞாயிற்றுக்கிழமை வந்தா கூட என்ன கேட்கறது கிடையாது ஆண்டவர்கிட்ட. அதுக்கு பதில் நம்ம வேற கேட்போம், மன்னிப்பு கேட்பதே கிடையாது. நீங்கள் செய்த எல்லா கிரியைகளுக்கும் ஆண்டவருடைய சமூகத்தில் வரும்பொழுது என்ன கேட்கணுமா? மன்னிப்பு கேட்க வேண்டியது அவசியமானதா இருக்கிறது. ஆனா இந்த 2 பேரும் அதை உணரவே இல்லை. கடைசியில் அவர் ஜீவன் போகிற காட்சியை பார்க்கும் பொழுது, அல்லது தன்னுடைய ஜீவனை பிதாவிடத்தில் கொடுக்கிறார் என்பதை அறிந்து கொண்ட பொழுதாவது ஒரு உணர்வு வந்திருக்கணும். ஐயோ, இவர் யாரோ பெரிய ஆளு நம்ம நடுவில் இருக்கிறாருன்னு மாறி இருக்கணும். அதில் ஒருத்தன் அவன் மூளைக்கும் வாய்க்கும் கண்ட்ரோல் இல்லை. இன்னைக்கு அநேக விசுவாசிகள் பரலோகம் போவதற்கு கேள்விக்குறியா இருப்பதற்கான காரணம் என்னவென்றால், they do not have the control over the self conscious and their mouth. நீ ஒன்றுலாம் எடுத்துக்கோ, இன்னைக்கு ஒருவேளை குட் ஃப்ரைடேவா இருந்தாலும், குட் ஃப்ரைடேவா இல்லை என்றாலும், சிலுவையுடைய முக்கியத்துவம் என்னவென்றால், உன் வாய்க்கு உன் மூளைக்கு கண்ட்ரோல் இருந்தால் பரலோகம் நிச்சயமானதாய் இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். ரெண்டாவது ஒரு காரியம் என்ன தெரியுமாங்க, அவன் இயேசுவை நியாயம் தீர்த்து பார்த்தான். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணான்? அவன் மார்க் பண்ணான், அவர் கிரிட்டிசைஸ் பண்ணார். ரெண்டாவது நியாயம் தீர்த்தான். என்ன நியாயம் தீர்த்தான் தெரியுமா? இவர் உலகத்தின் ரட்சகராக இருந்தால் சிலுவையிலிருந்து இறங்குறார். இன்னைக்கு நம்மளாம் அப்படித்தான். ஆண்டவருடைய சமூகத்தில் வரும்போது எப்படி தெரியுமா நம்ம ஜெபம்? ஆண்டவரே நீர் மெய்யான தேவனா இருந்தா அப்பயா இங்கே வந்த ஜெபம் சொல்லுவாங்க தெரியுமா? நீங்க அடுத்த வாட்டி மற்றவங்க யாராவது ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவரே நீங்கள் உண்மையுள்ள தேவனா இருந்தா, மெய்யான தேவனா இருந்தா, ஜீவனுள்ள தேவனா இருந்தா அப்பயா இங்கே வந்த? இங்க இருக்கிறவர் உண்மை உள்ளவர், இங்க இருக்கிறவர் ஜீவன் உள்ளவர், இங்க இருக்கிறவர் உலகத்தை படைத்தவர், எல்லாவற்றையும் காண்கிறவர் என்று அறிந்தபடினால்தான் தான் நம்ம இங்க வந்திருக்கிறோம். இல்லைன்னா நம்ம எங்கடா இருந்திருக்கலாம், ஜாலியாக வீட்டில் சாப்பிட்டு தூங்கிடும். ஆனால் இவனுடைய காரியம் என்னன்னா, இவன் ஜட்ஜு பண்ணிக்கிட்டே இருந்தான். இன்றைக்கும் நம்ம சிலுவையை சுமந்து கொண்டிருக்கிறோம். எந்த சிலுவைன்னு தெரியல. என்ன தெரியுமா? யார் வந்தாலும் அவங்கள என்ன பண்ணுறோம்? மார்க் போட்டு ஜட்ஜு பண்ணிக்கிட்டே இருந்தோம். மற்றவங்கிட்ட அது இல்லை. என்ன தெரியுமா? மற்றவங்கிட்ட ஒன்று இருந்தது. என்ன தெரியுமா? அவன் தன்னை ஒப்பு கொடுத்தான், கீழ்ப்படிஞ்சான். 2 காரியம் தான். ஒன்று நீ ஜட்ஜ் பண்ற, இல்லைன்னா கீழ்ப்படுகிற. whether you are judging others or you are obeying. If you are
hanging or taking the cross, நீங்க உங்க சிலுவையை எடுத்துக்கொண்டு இயேசுவை பின்பற்றி வரல என்றா, ஒண்ணு நீ ஜட்ஜ் பண்ணிக்கிட்டே இருந்தீனா பரலோகம் போக முடியாது. கீழ்ப்படிந்து உன் சிலுவையை நீ சுமந்து கொண்டு வருவாய் என்றா, உன்னை அந்த சிலுவை நிச்சயமாக பரலோகம் கொண்டு செல்லுகிறதா இருக்கிறது. முதல்ல கிரிட்டிசைஸ் பண்றதை நிறுத்துங்க. ரெண்டாவது நீங்க ஜட்ஜ் பண்றதை நிறுத்துங்க. மூணாவது ஒன்று இருந்தது, என்ன தெரியுமா? அவன் இயேசு கிறிஸ்துவே கொஸ்டின் பண்ணான், அவரோட விசுவாசத்தை கொஸ்டின் பண்ணான். எடுத்தீங்கன்னா வாசிங்க மத்தேயு 27:43. ரொம்ப நேரமா வாசிக்காம தூங்குற மாதிரியே இருக்குது. 27:43. தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொல்லி தேவன் மேல் நம்பிக்கையா இருந்தானே, அவன் இவன் மேல் பிரியமா இருந்தால் இப்பொழுது இவனை ரட்சிக்கட்டும் என்றார்கள். இங்க பாருங்களேன், தேவனுடைய குமாரன் என்று சொன்னேன், தேவன் உன் மேல பிரியமா இருந்தா. எப்படி டவுட் பண்றான் பாருங்க. he had a doubt that Jesus is a Christ. தேவன் உன் மேல பிரியமா இருந்தா இப்போதே ரட்சிக்கட்டும். சர்ச்சுக்கு வரும்போதே டவுட்டோடு வர்றது, ஆண்டவர் எனக்கு இந்த வியாதியிலிருந்து விடுதலை தருவாரா? நிச்சயமா டவுட்டோட வந்தா நிச்சயமா தரவே மாட்டார். நீங்கள் டாக்டர்கிட்ட போயிட்டு, டாக்டர் எத்தனை பர்சன்டேஜ் நான் உயிரோடு இருப்பேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டாக்டர் உண்மையை சொல்லுவார். என்ன தெரியுமா? 50-50. ஈஸியான ஒரு வார்த்தை. நீ 50% உயிரோடு இருப்ப, 50%. அதை விட நான் சொல்கிறேன், இல்லை கூகுளை கேளுங்க. கூகுள் இந்த வியாதி இருக்குது, நான் எத்தனை % உயிரோடு இருப்பேன், கூகுள் உண்மையை மாத்திரம் சொல்லும். 99% நீ செத்து விடுவாய் என்று. வேறு எதுவுமே சொல்லாது. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணுங்களேன். இப்போ வீட்டுக்கு போகும்போது கூகுள் ஐ எம் ஹேவிங் எ ஸ்டமக் ஏக், எத்தனை சதவீதம் நான் பிழைப்பேன் அப்படின்னு கேட்டு பாருங்கள். 99% நீ பிழைக்க மாட்டேன்றோம். இல்லை தலைவலின்னு கேட்டு பாருங்களேன், தலைக்குள்ளே இருக்கிறது மூளைக்கு டியூமர் வந்துச்சுன்னா அதுவே போய் புள்ளிடும். சாதா தலைவலிக்கு தம்பி விக்ஸ் வச்சுருப்பான், சுரேஷ் கேட்டால் தருவான், போட்டுக்கின்னு வீட்டுக்கு போயிடலாம். ஆனால் டவுட்டு கிறிஸ்தவங்களுக்கு இருக்கவே கூடாது. இன்னைக்கு நீ எந்த சிலுவையை சுமந்து கொண்டு வந்திருக்கிறா? சந்தேகத்தோடு நீ சிலுவையில் தொங்கி கொண்டிருப்பா. சிலுவை உன் கையில் இருந்தா அந்த சிலுவை உன்னை பரலோகம் கொண்டு போகாது. இவர் உலகத்தின் ரட்சகர் என்பதை நீ நம்பினால் மாத்திரம்தான் அந்த சிலுவை உன்னை என்ன பண்ணும்? பரலோகம் கொண்டு போகும். முதல்ல மர்மர் பண்ணாத, வாயை மூடு. ரெண்டாவது நம்ம பார்த்த காரியம் என்னவென்றால், நீ ஜட்ஜ் பண்ணாத, யாரையுமே ஜட்ஜ். மூணாவது நம்ம பார்த்தது கொஸ்டின் பண்ணாத. இந்த 3 காரியமும் இந்த 3 சிலுவையில் இருந்ததில் 2 சிலுவையில் காட்சி அளித்ததாக இருந்தது. நீ இந்த காலையில் எந்த சிலுவையை சுமந்து கொண்டு வந்தோ, இங்கே வரும்பொழுது நம்ம எல்லாத்தையும் எதையாவது ஒன்று கொண்டு வருகிறோம், எதையாவது ஒன்றை கொண்டு வந்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் கொண்டு போகும்பொழுது எதை கொண்டு போகிறோம் என்பதை பார்க்க வேண்டும். மூன்றாவது ஒரு சிலுவை இருந்தது, அதுதான் என் இரட்சகர் இயேசு தொங்கின சிலுவையாக இருக்கிறது. அந்த சிலுவை மத்தியில் இருந்தது, நடுவில் இருப்பதே அவருக்கு பிடித்த இடமாக இருக்கிறது. வேதத்தில் பல இடங்களில் நடுவில் இருந்திருக்கிறாரு. அது எல்லாவற்றையும் சொல்லி முடிப்பதற்கு எனக்கு நேரம் இல்லை. ஒன்று, பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவர் நடுவில் இருந்தா. 2 கல்லர்களுக்கும் மத்தியிலே இருந்தா. உனக்கும் பிதாவுக்கும், நமக்கும் பிதாவுக்கும் நடுவில் அவர் இருக்கிறார். அப்ப மத்தியில இருப்பது அவருக்கு பிடித்த இடமா இருக்கிறது. ராஜா நடுவில் தான் இருக்கணும். ராஜா எங்க இருக்கணும்? நடுவில் இருக்கிறவங்க தான் ராஜாவே. நீங்க ஒரு கல்யாணத்துக்கு போறீங்க, கல்யாணத்துக்கு போகும்போது முக்கால்வாசி இப்போ இருக்கிற எல்லா கல்யாணத்திலும் கோட்டு சுட்டு போட்டுக்கிறாங்க. யார் மாப்பிள்ளை பொண்ணுன்னு தெரியும். யார் நடு மண்டபத்தில் நிற்க வச்சுக்கிறாங்களோ மேடையில், அவங்க தான் யார்? ஆடுகளாய், சரி, மாப்பிள்ளை பெண்ணாய் இருக்கிறார்கள். சாரி, அது வழக்கமாக சொல்கிறது விட்டுருங்க. அப்போ மாப்பிள்ளை பெண்ணாக இருக்கா, நம்ம போய் யார்ட்டே கேட்போமே, எங்க யாருங்க மாப்பிள்ளை பொண்ணு கேட்க மாட்டோம். எது பார்க்கறதுக்கு அப்படியே ஐயோ போச்சேன்ற மாதிரி நிற்குதோ மேடையில், அதுதான் மாப்பிள்ளை பொண்ணு கன்ஃபார்ம் பண்ணிடுவோம் நம்ம. புரியுதுங்களா? காரணம் என்னவென்றால், நடுவில் இருந்தால் கிளீனாக தெரியும். என் இயேசு நடுவில் இவர் இருப்பதை அவர் விரும்புகிறவராய் இருக்கிறார். பல இடத்துல நடுவில் இருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். வேதத்தில் ஆதியாகமம் தொடங்கி மோசேவின் முற்செடி தொடங்கி கடைசியில் இயேசு ஜீவன் விடுகிற வரைக்கும் நடுவில் தான் இருந்தார். இன்றைக்கு நீங்கள் ஒருவேளை வலது புறத்தில் இடது புறத்தில் எந்த சிலுவையை சுமந்து கொண்டிருந்தாலும், ஏற்கனவே சொல்லிட்ட 3 காரியம், அதில் 3ல் ஏதாவது ஒன்று இருந்தாலும் நீங்கள் பரலோகம் போகிறது கஷ்டம். இல்லைங்க 3ல் இந்த பக்கத்தில் நான் கீழ்ப்படிதல் இருக்கு, வாயை மூடிக்கொண்டிருக்கிறேன், முழுசா விசுவாசிக்கிறேன் அப்படின்னா நீ கவலைப்படாத. இன்றைக்கு அவரோட எங்க இருப்ப? அப்ப போங்க சீக்கிரமா.
உங்களை சொல்லுங்க, அவரோட பரதேசில் இருக்க நம்ம ஆயத்தமாகி விட்டோம் என்று அர்த்தம் என்று நம்ம அப்போ ஒன்று நல்லா யோசிக்கலுங்களேன். 2 சிலுவைகளை கொடுத்து பார்த்தோம். 3வது ஒரு சிலுவை இயேசு தொங்கின சிலுவை. இந்த சிலுவை ஒரு 5 காரியங்களை மாத்திரம் நம்ம பார்த்து முடித்து போகிறோம். முதல்ல பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துக்குள்ள வந்துடலாம். பிலிப்பியன்ஸ் 2:8 வரலாம். அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு மரணபரியந்தம், அதாவது சிலுவையின் மரணபரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். முதல்ல என்ன தெரியுமாங்க, நீங்க if you are seeing or having the cross that Jesus was hanged, இயேசு தொங்கின சிலுவை உங்க வாழ்க்கையில இருக்கும் அப்படின்னா முதல்ல உங்களுக்கு இருக்க வேண்டியது என்ன தெரியுமா? தாழ்மை இருக்கணும். எப்படிப்பட்ட தாழ்மை இருக்கும் அப்படின்னா, இயேசு தன்னை மரண பரியந்தும் தன்னை என்ன பண்ணாரு? தாழ்த்தினார். If you say that you are a Christian, நீங்க இயேசுவை பின்பற்றுகிறவர் என்று சொல்லுவீர்கள் என்றால், அல்லது கிறிஸ்துவத்தை நான் பின்பற்றுகிறவன் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்கன்னா, நீங்க வெளியில இருக்க 2 சிலுவையும் பார்க்க கூடாது. வலதுபுறமா இருந்தாலும் இடதுபுறமா இருந்தாலும் அந்த சிலுவை நமக்கு முக்கியம் அல்ல. மத்தியில தொங்குற சிலுவை தான் அவசியம். இல்லைங்க, நான் என் நெஞ்சில தான், என்னுடைய இருதயத்துல தான் என் சிலுவையை தொங்க வைத்திருக்கிறேன் என்றால், அந்த சிலுவை எதை காட்ட வேண்டும் என்றால், கிறிஸ்துவுக்குள்ளே இருந்த தாழ்மை உங்களுக்குள்ளே வெளிப்படும் என்றால், நீங்கள் நிச்சயமாய் இயேசுடைய வார்த்தைகளை சுமந்து செல்லுகிறீர்கள் என்ற அர்த்தம். இன்றைக்கு நம்ம சிலுவையெல்லாம் வச்சிருக்கிறோம். சிலுவை கையில் கூட கொடுத்துருக்குறேன். நீங்கள் வீட்டில் போய் உங்கள் பேர் எழுதி வைத்துக் கொள்ளுங்க, கலர் அடித்து செவுத்துல மாட்டுங்க. காரணம் என்ன தெரியுமா? This should show that you are humble when you receive your Christ. நீங்க சிலுவையை பார்க்கும் போதெல்லாம் உங்களுக்கு தெரியணும், நான் இயேசுவை போல என் வாழ்க்கையை தாழ்த்துவேன், இயேசுவை போல என் வாழ்க்கையை நான் அமைதலாய் மாற்றுவேன், இயேசுவை போல என் வாழ்க்கையை மரணம் வழியே வந்தாலும் மரணமே வந்தாலும் என் ஜீவன் பிரியும் வரை நான் அவரை விட்டு நீங்க மாட்டேன் என்று சிலுவையை பார்க்கும் போதெல்லாம் நமக்கு என்ன வரணும்? ஞாபகம். அதுக்கு தாங்க சிலுவை. நம்ம கழுத்துல மாட்டேன் கண்ணாடியில் பார்க்கறதுக்கு இல்லை, கையில் மாட்டிக்கணும். இப்படி தொங்கும் போதெல்லாம் பார்க்கணும். சிலர்லாம் பார்த்தீங்கன்னா பிரேஸ்லெட்டில் மாட்டிக்குவாங்க. பிரேஸ்லெட்டு தான் அது கையில் மாட்டுறது. ஆமாம், பிரேஸ்லெட்டில் மாட்டிக்குவாங்க. கை அதில் சிலுவை தொங்கும், ரொம்ப நல்லது. இப்படி கை தூக்கும் போதெல்லாம் பார்த்துக்கலாம். கழுத்தில் மாட்டினா கண்ணாடி கண்ணு முன்னாடி எடுத்து வச்சு பார்த்து பார்க்க முடியும். கஷ்டம், ரொம்ப கஷ்டம். அப்போ ஒன்று யோசிச்சு பாருங்க, எதுக்கு கிறிஸ்தவங்க வீட்டில் சிலுவை தொங்க விடுறாங்க டோரில்? எதுக்கு கிறிஸ்தவங்க வீட்டுக்குள்ளெல்லாம் சிலுவை போடுறாங்க? எதுக்கு சுற்றி சிலுவை போடுறாங்க அப்படின்னா, நீ தாழ்மையா இருப்பதை காட்டுவாய் என்றால் அந்த சிலுவை உனக்கு உகந்ததாய் மாறும். உன் வாழ்க்கையில தாழ்மே இல்லைங்க அப்படின்னா நீ ஏதோ ஒரு சிலுவையில் மாட்டினுங்கிற. ஒன்று லெஃப்டில் மாட்டினுங்கிற, இல்லை ரைட்டில் மாட்டினுங்கிற. இயேசுவின் சிலுவை உன் கழுத்தில் தொங்கும், உன் வாழ்க்கையில இருக்கும். இயேசுவின் சிலுவையை பார்த்து தான் நான் வந்திருக்கிறேன் அப்படி என்று சொல்வாய் என்றால் முதல்ல உனக்கு தாழ்மை வரும். 2வது யோவான் 12ஆம் அதிகாரம் 49ஆம் வசனத்துக்கு வந்துடலாம். யோவான் 12:49. நான் சுயமாய் பேசவில்லை, நான் பேச வேண்டியது இன்னதென்றும் உபதேசிக்க வேண்டியது இன்னதென்றும் என்னை அனுப்பின பிதாவே என்று கட்டளையிட்டார். 2வது என்ன தெரியுமாங்க? அந்த சிலுவை ஒபீடியன்ஸை கற்றுக் கொடுக்கும், கீழ்ப்படிதல். இயேசு உண்மையிலே அதிகாரம் உள்ளவரா என்று கேட்டால் நிச்சயமாக அதிகாரம் உள்ள யூதர் ராஜ சிங்கமாயிருக்கிறார். ஆனா அவர் என்ன தெரியுமா சொல்றாரு? நான் என் பிதாவின் சித்தத்தை. இப்படி ஒரு கீழ்ப்படுகிற பிள்ளைய நம்ம பார்க்கறது கஷ்டம். இப்போ வீட்டில் பிள்ளைங்க வச்சிருக்கிறோம். பிள்ளைங்க வந்து, தம்பி நீ யார் பேச்சை கேட்ப? எங்கள் அப்பா என்ன சொன்னாலும் அதை அப்படியே கீழ்ப்படிவேன் அப்படின்னு வச்சுக்கிற பிள்ளைங்க வச்சுக்கிற அப்பா மட்டும் கை தூக்குங்க பார்ப்போம். வாய்ப்பே இல்லை. நீ என்னடா சொல்றது, நான் என்னடா கேட்கறது. ஆனால் இயேசு பாருங்களேன், he was hanging on the cross. அந்த கிராஸோட மேன் என்ன தெரியுமா? he was obedient to his father. நீ சிலுவையை, இயேசுவின் சிலுவையை பார்ப்பாய் என்றால் நமக்கு தகப்பனாய் இருக்கிற பரிசுத்தாவியானவர் சொல்லுகிறது என்ன பண்ணுமா? அப்படியே கேட்பணும். வேற எதுவுமே அவர் பேசலாங்க, எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தை கூட பேசலாங்க. இயேசு பூமியில் வாழ்ந்த போது நீங்கள் 4 சுவிசேஷங்களில் ஒருவேளை உங்கள் பைபிளில் ரெட் லெட்டர்ஸ் இல்லைன்னா அதுக்குன்னு போய் வேற பைபிள் வாங்குங்க. அதில் ரெட் லெட்டர்ஸ் இருக்கிறதெல்லாம் இயேசு பேசினதாய் கருதப்பட்டு எழுதியிருக்காங்க, கலரில் மாற்றிருக்காங்க. அதை மட்டும் வாசித்து பாருங்களேன். அவர் எங்கேயுமே பிதா சொல்லாத ஒரு வார்த்தை கூட பேசுனதே கிடையாது. ஆனால் நம்ம ஆளுங்க வாயை திறந்தா பிதாவை தவிர மற்றவங்க எல்லாரையுமே நாரடிக்கிறது தான். முடிஞ்சா அவர் குறுக்கில் வரல, வந்தால் அவரு என்ன பண்ணிடுவோம்? ஒன்று யோசித்து பாருங்க, உன் வாழ்க்கையில இயேசுவின் சிலுவையை நீ பார்த்து ரட்சிக்கப்பட்டிருப்பாய் என்றால் சிலுவை பரலோகம் கொண்டு போவோம், சிலுவை அவரிடத்துல கொண்டு போவோம். உன் வாழ்க்கையில தாழ்மை இருக்கும், 2வது கீழ்ப்படிதல் இருக்கும். 3வது சிலுவை எதை காட்டுகிறதா? மத்தேயு 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 5:17 வாசிக்கலாம். நியாய பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனை ஆனாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீர்கள்,
அழிக்கிறதற்கு அல்ல, நிறைவேற்றுகிறதற்கே வந்தேன். இங்க பாருங்க, சிலுவை என்ன தெரியுமாங்க? ஒரு நிறைவேறுகிற ஒரு காரியமாய் இருக்குது. நிறைவேறா fulfilled. There is nothing to come after the cross. சிலுவைக்கு அப்புறமா எதுவுமே வருவதற்கு அடையாளம் கிடையாது. சிலுவைக்கு அப்புறமா அடையாளம் எதுவுமே கிடையாது. சிலர் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், சில எல்லா இந்த ஆட்டோ ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா 3த்தையும் போட்டு வச்சுருப்பாங்க. இந்த பக்கம் ஒரு 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 மதத்தோட போட்டிருப்பாங்க, நடுவில் சிலுவை போட்டிருப்பாங்க, அந்த பக்கம் ஒரு அழகான நிலாவை போட்டு அது மேலே ஒரு நட்சத்திரத்தை போட்டிருப்பாங்க. அவனுக்கு தெரில நடுவில் இருக்கிற சிலுவை தான் அந்த நிலாவையும் படைச்சது, நட்சத்திரத்தையும் முன்னாடி இருக்கிறத அவர் படைக்கலை, அது மனுஷன் படைச்சான். விட்டுருங்க, நமக்கு தேவையில்லாத அந்த மேட்ரு. இப்போ யோசிச்சு பாருங்களேன், இங்கே அவர் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற there is nothing after the cross. சிலுவைக்கு அப்புறமா வேற எதுவுமே கிடையாது. அதுவும் யூத கலாச்சாரத்தின்படி இருந்தாலும் அல்லது நீய நானும் கொண்டாடுகிற கிறிஸ்துவ சிலுவையா இருந்தாலும் இதுக்கப்புறம் வேற அடையாளமே கிடையாது. சிலர் வீட்டிலாம் பார்த்தீங்கன்னா இந்த குருத்தோலை ஞாயிறு யாரோ கேட்டிங்க, அடுத்த வருஷம் செஞ்சிடலாம். குருத்தோலை ஞாயிறுக்கு சிலுவை குருத்தோலை தொங்குமா வீட்டு வாசல்ல, பார்த்துருக்கீங்களா? அது எது காட்டுறாங்கன்னா, நாங்களாம் எது கொடுத்துக்கிறோம், கொடுத்து அனுப்புகிறோம் அப்படின்னா, நீங்கள் சர்ச்சுக்கு வந்துட்டீங்க அப்படின்னு அட்டன்ஸ் போட கொடுத்து அனுப்புகிறோம். வேறு ஒன்றும் கிடையாது. அது பரலங்கம் போனால் பரலங்கம் கூட்டின்னு போகாது. சாம்பல் புதனுக்கு சாம்பல் கொடுக்குறோம், எதுக்கு தெரியுமா? இப்படி தான் உன்னை கடைசியாக இருப்பேன் அப்படின்னு காட்டுறதுக்கு தான். வேறு ஒன்றும் புதுசாக ஒன்றும் கிடையாது. நீ கடைசியாக எப்படி இருக்க போகிறாய் என்பதை உன் கையில் அனுபவிக்க கொடுக்குற ஒரு அடையாளம். அதே போல் குருத்தோலை எதற்கு நீ சர்ச்சுக்கு அன்றைக்கி வந்திருக்கிறன்னு அடையாளம். சர்ச்சுக்கு வீட்டுக்கு போயிட்டு நான் குருத்தோலை ஞாயிறு போயிட்டு வந்தேங்க அப்படின்னா பக்கத்து வீட்டு கேட்பேன், எங்கே ஓலையை காணும் அப்படின்னு கேட்பான். நான்லாம் கேட்டவன் தான், ஃப்ரெண்ட்ஸ் யாராவது குருத்தோலை ஞாயிறு போயிட்டு வந்தேன், எங்கே ஓலையை காணும் அப்படின்னுவேன். எதுக்குடா ஓலை கட்டுறதுக்கு தான்? ஓலை எதுக்கு கட்டுவாங்க? அப்போ யோசிச்சு பாருங்களேன். ஆனால் இங்கே யோசிச்சு பாருங்களேன், இதெல்லாம் அடையாளம் கிடையாது. சிலுவை தான் உண்மையான அடையாளம். சிலுவை எதை காட்டுகிறதா? நிறைவேறுதலை காட்டுகிறது. இதுக்கப்புறம் எதுவுமே கிடையாது. அவர் எல்லாவற்றையும் நிறைவேற்றார். நியாய பிரமாணத்தை கொல்லுவதற்கோ உடைப்பதற்கோ நாசமாக்குவதற்கோ அவர் வரவில்லை, அதை நிறைவேற்றுவதற்கே அவர் வந்தார். அப்போ யோசிச்சு பாருங்களேன், பழைய ஏற்பாடை நாசம் பண்ண அவர் வரல, புதிய ஏற்பாட்டில் புதுசாக ஒரு தத்துவத்தை சொல்லி கொடுத்துட்டு போக வரல, எல்லாவற்றையும் நிறைவேற்றுவதற்காக அவர் வந்தார் என்று நாம் பார்க்கிறோம். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை வாசிக்கலாம். நாம் புத்திர சுவிகாரத்தை அடையும்படி இங்க பாருங்க, ரெண்டாவது சிலுவை, மூணாவது ஒரு காரியம் ஃபுல்ஃபில்மெண்ட். என்னத்தை ஃபுல்ஃபில் பண்ண வந்தார்னா, நாம் புத்திர சுவிகாரம் அடையும்படி நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டுக் கொள்ளத்தக்கதாக காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும் நியாய பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். மூணாவது ஒரு காரியம் என்ன, பிதா எதுக்கு ஆதாமையும் ஏவாளையும் உண்டு பண்ணினாரு, அதை ஃபுல்ஃபில் பண்ணுவதுக்கு தான் இயேசு சிலுவையில் தொங்கினார். சிம்பிளான காரியம் என்னன்னா, ஒன்று ஹம்பிள்னஸ், ரெண்டாவது ஒபீடியன்ஸ், மூணாவது ஃபுல்ஃபில்மெண்ட். இயேசு சிலுவையில் தொங்கின காரணத்துக்காக தான் நம்ம என்ன ஆயிட்டோமா, புத்திர சுவகாரம், we become the real heirs of his son. அவருடைய பிதாவுடைய குமாரர்கள் என்று மாறுவதற்கு அடையாளம் இயேசு சிலுவையில் நிறைவேற்றின காரியம். இது மூன்றாவது காரியமா இருக்கு. நான்காவது ஒரு காரியம் சிலுவை சொல்லுகிறது. லூக்கா 23:34 ஏற்கனவே சொல்லிவிட்டார்கள். சிலுவை எதை காட்டுகிறது என்றால், shows the forgiveness. எடுத்துட்டீங்கன்னா வாசிங்க. அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். இங்க பாருங்க, நல்லா யோசிச்சு பாருங்களேன். நான்காவது காரியம், நீ இயேசுவின் சிலுவையை பார்த்து வந்திருப்பாய் என்றால் உன் வாழ்க்கையில் மன்னிப்பு அவசியம். அதை குறித்து ஐயா அழகாக பேசிட்டாரு, ரொம்ப தெளிவாக பேசிட்டாரு. அதுலேயும் எப்பத்திரமா மன்னிக்கணும் அந்த வசனம் சொல்லுகிறது, நீ நிர்வாணமாக இருக்கும் பொழுதும் மன்னிக்கணும். இயேசுடைய வஸ்திரத்தை என்ன பண்ணிட்டாங்களாம்? ஆமாம். அதுக்கப்புறம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் எப்படி இருக்காரு? ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிறார். யோசிச்சு பாருங்களேன், ட்ரெஸ் இல்லாமல் நீங்கள் இருந்தால் நம்ம முதல்ல என்ன பண்ணுவோம்? ஆதாமும் ஏவாளும் தாங்கள் நிர்வாணிகளாக இருக்கிறார்கள் என்று அறிந்த பொழுது என்ன பண்ணாங்களாம்? ஓடி இலையை எடுத்து போத்திக்கினாங்களாம். ஏன்? இருக்குது 2 பேர் தானேங்க, இருக்குது 2 பேர், ஆதாமு ஏவாள், புருஷன் பொண்டாட்டி. வர பொறுத்து யாரு? படைத்தவர். நீ நிர்வாணமாக இருந்தான்னா இல்லைனா என்ன? ஆனால் அவங்களுக்குள்ள தானா அவமானம் வந்து விட்டது. ஐயோ நம்ம நிர்வாணமாக இருக்கோம். அப்போது ஒன்றுலாம் யோசிச்சு கொள்ளுங்களேன், அந்த நேரத்தில் மன்னிப்போமா? நம்ம நிர்வாணத்தை மூடுவதற்கு எதையாவது ஒன்று தேடுவோமா அப்படின்னா, எதாவது தேடின்னு தான் இருப்போம். எதையா தேடினோம்.
யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் எல்லாவற்றையும் இழந்து போட்டுங்கிற ட்ரெஸ் வரைக்கும் பிடிங்கிட்டானுங்க. அப்பதாங்க அவனை மன்னிச்சார். யோசிச்சு பாருங்களேன், நம்ம கையில இருந்து யாராவது ஒரு 10,000 ரூபாய் ஏமாத்திட்டுமே, போடுமா அவங்களுக்கு 10,000 பாயாசம். ஆண்டவரே ஒரு ஓவாக்கும் ஒரு சோத்திரம், ஆண்டவரே ஒரு சோத்திரத்துக்கும் அவங்க கோத்திரத்தை அழிங்க. உங்களை பார்க்கும்பொழுது இயேசுவோட சிலுவையில் இருப்புறத்தில் இருந்தவர்களைப் போலவே காட்சி அளிக்கிறது. அப்ப யோசிச்சு பாருங்களேன், நல்லா யோசித்து பாருங்க ஒரு காரியத்தை. என்னன்னா, அவர் எப்ப திறமா மன்னிச்சாரு? எல்லாமே போயிடுச்சதுக்கு அப்புறம் எதுவுமே கிடையாதுன்றப்போ தான் மன்னிச்சார். அப்போ கூட என்ன சொல்லி மன்னிச்சாரு? அவங்க செய்யறது யோசிச்சு பாருங்க, நல்லா தெரிஞ்சுதான் செஞ்சானுங்க. வேதம் சொல்லுகிறது, ஒருவேளை அவருடைய பெருந்தன்மையினால் ஆண்டவர்களே பிதாவே இவர்கள் செய்வது என்னன்னு தெரியாம அப்படின்னு பெருந்தன்மையா மன்னிச்சாலும், இந்த சுத்தி இருந்தானுங்க பார்த்தீங்களா காவலர்கள், ட்ரெஸ்ஸுக்கு சீட்டு போட்டு ஏலம் போட்டு எடுத்தானுங்க. ஏலம் போடுறதுனா எப்படி தெரியுமா? ஒரு கத்திரிக்காய் எடுத்தாந்து இங்கே வச்சிட்டிங்கன்னா நான் ஏலம் போடுவேன். இந்த கத்திரிக்காய் யார் தோட்டத்தில்? இங்கே யாருமே தோட்டம் வச்சில்ல, சரி விடுங்க. இவங்க வீட்டு தொட்டியில் பூத்த கத்திரிக்காய் 10 ரூபாய் விலை தொடங்குகிறது. இவர் 15, 20, 25, 500, 5 லட்சம் வாப்பா அப்படின்னு கூப்பிட்டு குத்துறது. இயேசுடைய வஸ்திரத்தை சீட்டு போட்டு பிரிச்சுட்டு இருக்கானுங்க. தெரிஞ்சுதானே பேரம் பண்றானுங்க, தெரிஞ்சுதானே ஏமாத்துறானுங்க, தெரிஞ்சுதானே ஏலம் போடுறானுங்க. அப்போ என்ன சொல்ற? தெரியாம செய்றான். யோசிச்சு பாருங்களேன். இஃப் யூ ஆர் பிலீவிங் இன் த கிராஸ் தட் வாஸ் இன் த சென்டர் ஆஃப் த கொல்கத்தா மலையில நடுவில் இருந்த சிலுவையை நோக்கி நீ பார்ப்பாய் என்றார், உன் வாழ்க்கையில எல்லாவற்றையும் இழந்தாலும் நீ நிர்வாணமாய் நடு தெருல எல்லாம் பார்க்கிற மாதிரி அவமானமான இடத்துல நின்னாலும் அவர்களை மன்னிக்க வேண்டியது அவசியம். அது ரொம்ப கஷ்டங்க, எனக்கே கஷ்டம். நான் அப்படிலாம் மன்னிக்கல மாட்டேன். முடிஞ்ச அளவுக்கு மூஞ்சில குத்ததான் அப்படின்னு உள்ள நினைச்சிருந்தீங்கன்னா பரலோகம் போறது ரொம்ப கஷ்டம். பரலோகம் போறது 4வது கடைசியா ஒரே ஒரு காரியத்தை பார்க்கலாம். 23:46, லூக்கா 23:46. பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். 5வது ஒரு காரியம் தெரியுமாங்க, சிலுவன் வந்துட்டா nothing belongs to you, even your life. உன் ஜீவன் கூட உனக்கு சொந்தம் அல்ல. பாட்டு மட்டும் பாடுறோம், நான் யாருக்கு சொந்தம்? இயேசுவுக்கு. நல்லா பாரு, இயேசுக்கு நான் சொந்தம், இயேசுக்கு பக்கத்தில் இருக்கிற பரிசுத்த ஆவியானவருக்கு சொந்தம், எதிரில் இருக்கிற பிதாவுக்கு சொந்தம். இங்கே வந்து ஜீவனை கொடுனா கொடுக்காது. சரி, ஜீவனை வேணா கழுத்தில் காதில் கத்தையாவது கொடுனா அதையும் கொடுக்காது. அப்புறம் பரலோகம் மட்டும் எப்படி போகிறது? வாய்ப்பே இல்லை ராஜா அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். வாய்ப்பு இருக்கு. என்ன தெரியுமா? இஃப் யூ ஆர் லுக்கிங் இன் டு த சென்டர் கிராஸ், நீ நடுவில் இருக்க சிலுவையை நீ பார்ப்பாய் என்றார். அந்த சிலுவையில் இருக்க குணாதிசயம் உனக்குள்ளே இருக்கும் என்றார். அந்த சிலுவையில் 5 நிறைய குணாதிசயங்கள் இருக்கு, நிறைய ஆட்ரிபியூட்ஸ் ஆஃப் த கிராஸ் இருக்கு. நான் 5 காரியத்தோட இன்றைக்கு முடித்து விடுகிறேன். ஒருவேளை அடுத்த வருஷம் முதல்ல பேச கொடுத்தாங்கன்னா பேசுறேன். முதல் காரியம், உனக்குள்ள தாழ்மை வேணும். 2வது, உனக்கு கீழ்ப்படிதல் வேணும். 3வது, சிலுவைக்கு அப்புறம் உன் வாழ்க்கையில எதுவுமே கிடையாது. சிலுவை தான் ஃபைனல் எண்டு, டெட் எண்டு. சிலுவைக்கு அப்புறம் நான் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு எனக்கு இந்த பூமியில இது வேணும் நீ ஆசைப்பட்டினா அது உனக்கு சொந்தம் அல்ல. அதுதான் வேதம் சொல்லுகிறது. என்னை பின்பற்றுகிற எடுத்து வாசிங்க, மத்தேயு 16, 24, 30 முடிச்சிடலாம். அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அதே வசனம் தான் லூக்கா 9:23 வீட்டில் போய் வாசிக்க. தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு வர வேண்டும். இப்ப யோசிச்சு பாருங்க, இஃப் யூ ஆர் லுக்கிங் இன்டு தி சென்டர் கிராஸ், நடுவில் இருக்க சிலுவையை, கொல்கத்தாவில் நடுவில் இருக்க சிலுவையை நீ பார்ப்பாய் என்றால் உன் வாழ்க்கையில தாழ்மை தானா வரும், கீழ்ப்படிதல் வரும். உனக்கு முடிவு அதுதான். அதுக்கப்புறம் இந்த பூமியில எல்லாம் அற்பமாய் எண்ணுவாய், எல்லாமே அற்பமாய் எண்ணுவாய். அற்பம் அப்படின்னு என்ன தெரியுமா? உனக்கு 1 இருந்தா 1 போதும்னு யோசிப்பேன், 1 இருந்தா 1 போதும், இன்னொன்னு தேவைன்னு யோசிக்க மாட்டேன், இன்னொன்னு இருந்தா அதை கொண்டு போய் எங்க கொடுக்கணும்? இல்லாதவனுக்கு. அங்கே சுற்றி இங்கே வந்து சுற்றி கொடுக்கறதுலே கரெக்டாக வந்து முடிச்சிடுறீங்க. அப்படின்னா நான் எனக்கு கொடுக்க சொல்ல, இல்லாதவனுக்கு கொடுங்க. ஆனாலும் என் வீட்டுக்கு வந்து பாருங்க, நானும் அப்படி தான் இருக்குன்னு சொல்ல மாட்டேன்.
அப்போ ஒன்று பாருங்க, மூணாவது ஃபுல்ஃபில்மெண்ட், டெட் எண்டு. நாலாவது சிலுவை பார்ப்பீர்கள் என்றால் எல்லாத்தையும் இழந்துட்டாலும் மன்னிக்க மாட்டோம், இழந்துடாதீங்க. மன்னிப்பு அவசியமானது. கடைசியாக காரியத்தை பார்த்தோம், சிலுவை உன் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்வாய் என்றா, சுமப்பாய் என்றா, உன் ஜீவன் போனாலும் சிலுவைக்காக விடு. இன்றைக்கு நம்மலாம் சிலுவை போட்டிருக்கீங்க. எத்தனை பேர் கழுத்தில் சிலுவை போட்டிருக்கீங்க? இந்த தப்பெல்லாம் சொல்ல மாட்டேன், கை தூக்குங்க. 1 2 3 4. வெரி குட். ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பா. நடுவில் இருக்க சிலுவையை போட்டுக்கொள்ளுங்க. ஆண்டவர்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பா. இல்லைன்னா கவலைப்படாதீங்க, உங்கள் கையிலேயே ஒரு சிலுவை போட்டு கொடுத்துருக்கேன், ஒரு ஓட்டையை போட்டு கழுத்தில் மாட்டிங்க. இதுவும் நல்லது தான். இது மட்டும் என்னங்க, இதுக்கு பேர் என்ன? நீங்கள் சின்னதாக கொடுத்துருக்கீங்க, நான் எவ்வளோ பெருசாக கொடுத்துருக்கேன். இவ்வளோ பெருசு நீங்கள் ஜிஆர்டியில் வாங்கினீங்கன்னா சத்தியமாக குடுவாஞ்சலுக்கு பாதி சொத்து விற்றுணும், உடல கூடஞ்சரியே வைக்கணும். அதனால் நான் உங்களுக்கு எவ்வளோ பெரிய சிலுவை கொடுத்துருக்கேன் பாருங்க. சிலுவை ரொம்ப நல்லது, சிலுவை ரொம்ப நல்லது. ஆனால் எந்த சிலுவையை நீ எடுத்துக்கொண்டு செல்லுகிறாய்? இன்றைக்கு வீட்டுக்கு போகும்போது நான் இயேசு தொங்கின சிலுவையை நான் எடுத்துக்கொண்டு அடையாளமாக இருப்பேன் என்றால் 5 காரியம் சொன்னேன், அதை வச்சுக்கோ. இல்லைங்க, என் வாழ்க்கையில் வலதுபுறம் இடதுபுறம் இருக்கிற சிலுவையில் ஏதோ ஒரு சிலுவையில் என் வாழ்க்கை மாட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்னா இன்றைக்கு ஒப்புக்கொடு. ஆண்டவர் உன்னை மாற்றி திரும்பவும் பார்வையை நடுவில் தொங்கின சிலுவைக்கு மாற்றுகிறவராய் இருக்கிறார். இருந்த இடத்துல கண்களை மூடி நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரே ஒரு முறை தான் வாய்ப்பு கொடுத்தார். அந்த இன்னொருத்தவனுக்கு ஒருத்தன் பரலோகம் போயிட்டான், இன்றைக்கு என்னோட நீ பரதேசில இருப்பாய் என்ற சத்தத்தை கேட்ட உடனே அவன் விசேஷமாய் நம்பிக்கையாய் அவன் போய்விட்டான். ஆனா இன்னொருத்தன் அதை இழந்து விட்டான். காரணம் என்னவென்றால் he did not realize, he did not even have the brain to think that he was hanging that in between the Christ. கிறிஸ்துவுக்கு நடுவில் அவன் தொங்கிக் கொண்டிருக்கிறான். கிறிஸ்து அங்கதான் இருக்கிறாரு. கண்ணால பார்த்தா, காதால கேட்டா, எல்லாத்தையும் சுத்தி பார்த்தா, இருந்தாலும் அவனால நம்ப முடியவில்லை. இன்றைக்கு நீ நானும் பல முறை ஆராதனைக்கு வருகிறோம், வேத வசனத்தை கேட்கிறோம், ஆராதனையை பார்க்கிறோம், ஆவியானவர் கிரியை செய்கிறதை பார்க்கிறோம், அடையாளங்களை பார்க்கிறோம், அற்புதங்களை பார்க்கிறோம், இருந்தாலும் நம்ம விசுவாசிப்பதில்லை. If you are still not believing in Christ, if you are not still having anything on your faith, if you are still doubting, if you are still questioning on God, I don't know, எனக்கு தெரியாது நீ எங்கே இருப்பாய் என்று. ஆனா இன்னைக்கு அந்த இன்னொருத்தனை போல கூட இருக்கணும்னு அவசியம் இல்லை. இயேசுவை பார்த்தா போதும், நிச்சயமாய் பரலோகம் நமக்காய் இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு ஆவியானவர்கிட்ட ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே உம்மை பார்க்கிற சிலுவையாய் நான் மாறுகிறேன் என்று சொல்லுவோம். சிலுவை என்பது 5 முக்கியமான குணாதிசயங்களை தருகிறது. அதுக்கப்புறம் முடிவு தான், அதோட பரலோகம் போவது தான். இன்றைக்கு உன் வாழ்க்கையில் ஆண்டவரை ஒப்பு கொடுத்த, ஆண்டவரே ஐ எம் லுக்கிங் அட் யூ லார்ட், உண்மையே பார்க்கிறேன். சிலுவையின் மகத்துவம் என் வாழ்க்கையில் இருக்கட்டும். அது அவமானத்தின் சின்னமாக இருந்தாலும், சாபத்தின் சின்னமாக இருந்தாலும், ஊரே பார்த்து கைக்குட்டி சிரிக்கிற இடமா இருந்தாலும், என் வாழ்க்கையில இயேசுவின் சிலுவை இருக்கட்டும் என்று சொல்வீர்கள் என்றால் நிச்சயமா இயேசுக்குள்ள இருந்த எல்லா குணாதிசயங்களும் நம்ம ஒவ்வொருக்குள்ளே இருக்கிறதா இருக்கிறது. உருகாயோ நெஞ்சமே நீ கோர காட்சி காணுவா, Kalvari
உலகம் முழுவதும் என் இயேசு எனக்காய் மரித்தார் என்று சொல்லிக் கொண்டார். ஆனா உண்மையிலே அவர் யாருக்கு தெரியுமா மரித்தாரு? யாரெல்லாம் அவரபடியே மாறுகிறோமோ, அவரை ஏற்றுக்கொண்டு அதன்படியே நடக்கிறோமோ, நம்ம வாழ்க்கையில கொஞ்சமான மாற்றங்களை கொண்டு வருகிறோமோ, முழுமையா இயேசுவை போல மாறும்பொழுது ஒரு நாள் அங்கே இருப்போம். ஆனால் இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமா தாழ்மையும் கீழ்ப்படிதலையும் நம்ம வாழ்க்கையில புகுத்த அழகா அவரை போலவே மாறிடும். வேதம் சொல்லுகிறது, நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகளாயிருக்கு. இயேசுடைய சகோதரர் என்று கடந்த வாரத்தில் கேட்டு, அப்படின்னா அவர் எப்படி அழகுள்ளவராய் இருந்தாரோ, அவர் எப்படி பிதாவின் சித்தத்தை செய்கிறவராய் இருந்தாரோ, அதே போல நீங்களும் நானும் இருப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளிலே உங்களுடைய சத்தியத்தை நாங்கள் கேட்டிருக்கிறோம். உங்களுடைய சத்தியம் பலமானதாயிருக்கு. ஒருவேளை இந்த காலையில் 3 சிலுவைகளில் அந்த 2ல் எங்கள் சபையில் யாராவது இருப்பாங்கன்னா, நாங்கள் நடுவில் இருக்க இயேசுவின் சிலுவையை பார்க்க எங்கள் கண்களை திறந்து தாரும் ஆண்டவரே. ஆவியானவர் எங்கள் கண்களை திறங்க. எங்கள் மத்தியில் இருப்பவர் உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் பெரியவர். எங்கள் மத்தியில் தொங்குகிறவர் இந்த உலகத்தின் இரட்சகர் என்பதை நாங்கள் உணர்ந்து இந்த இடத்துக்கு வரும்போதெல்லாம் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவர்களா, வல்லமையில வாழ்கிறவர்களா, அற்புதங்களை செய்கிறவர்களா, அடையாளங்களை காண்பிக்கிறவர்களா, சாட்சியாய் நிற்கிறவர்களா எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.